ஹைப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு வீட்லயே எப்படி பெடிக்யூர் பண்ண போறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அவங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பெடிக்யூர் பண்றது, அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஃபேஷியல் கிட்டோ இல்லைன்னா பெடிக்யூர் கிட்டுன்னே கடையில் விற்கிது, அதை வச்சுமே நம்ம வீட்டில் பெடிக்யூர் பண்ணலாம். ப்ளஸ் நான் கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுற அந்த சில திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை வச்சு நம்ம பெடிக்யூர் பண்ணலாம். வாங்க ஏதாவது ஒன்று வச்சு இன்றைக்கி வீட்லேயே எப்படி சிம்பிளாக பெடிக்யூர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஏன்னா ஹேருக்கு வீடியோ நிறையா போட்டுகிட்டே இருக்கேன். ஓகே, இந்த ஹேருக்கு கொஞ்சம் இந்த வாரம் வந்து ஃப்ரீ விட்டுறலாம், ஹேருக்கு எந்த பேக்கோ ஆயிலோ எதுவுமே வேணாம், கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறலாம்னு பெடிக்யூருக்கு வந்திருக்கேன். வாங்க பெடிக்யூர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம கோயில் போகிறோம், வீட்டில் வேலை பார்க்குறோம், வீட்டுக்குள்ளே நம்ம செருப்பு சில நேரம் போட மாட்டேங்கிறோம், அப்போ ரொம்ப அழுக்காகுது. காலை என்னதான் கழுவுனாலுமே அந்த கிராக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு நான் இப்போ அதனாலே கிராக்கெல்லாம் கொஞ்சம் நான் வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் வந்து குளிக்கும் போது அந்த ஸ்க்ரேப்பர் வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இப்போ வந்து நல்லா அழுக்கு சேரட்டும்னு வெயிட் பண்ணியிருக்கேன். பெடிக்யூர் பண்ணும்போது ரிசல்ட் காட்டணும் இல்லையா, அதனால் வாங்க பார்த்துடலாம். இப்போ வந்து நான் வீட்டில் பெடிக்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காப்பி தூள். இது காப்பி தூள் இல்லைனாலும் நம்ம அரிசி மாவு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். எலுமிச்சை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஷாம்பு எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து க்ரீம் கடைசியில் யூஸ் பண்ணுறதுக்கு க்ரீமும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த விஷயம்லாம் வந்து வீட்டில் பண்ணுறதுக்கு இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக வேணும். நான் இதில் வந்து காப்பி தூள் இருக்குது, சர்க்கரை இருக்குது. சர்க்கரையை வந்து உப்பு வந்து காலில் இருக்கிற நம்ம கால் வலிக்கெல்லாமே வந்து உப்பு போட்டு சுடுதண்ணியில் வச்சோம்னா கால் வலியெல்லாம் நல்லாவே கேட்கும். வாங்க பெடிக்யூர் இது ஒரு செட்டு வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் இந்த மாதிரி ஒரு கிட்டு வச்சு நம்ம பண்ணலாம். ஆனால் நான் இப்போ கிட்டு வச்சு பண்ண போகிறது இல்லை, ஏன்னா எல்லாருமே கிட்டு வாங்க மாட்டாங்க. இப்போ அடுத்து வந்து நான் கஸ்டமர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது இதெல்லாமே. இது என்னென்னா ஏன் போட்டிருக்கேன், இது வந்து அமோனியா. ஹாட் வாட்டரில் அமோனியா ஒரு கொஞ்சம் விட்டுருவேன். இது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது வந்து வேறு பாட்டிலில் வரும். நான் வந்து யூசேஜ் எனக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். ஹைட்ரஜன் பெராக்சைடு உங்களுக்கு வேணும்னா இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெடிக்யூர் ஷாம்பு, சரியா? இது வந்து சால்ட், எப்சம் சால்ட். அதில் வந்து நார்மல் சால்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து எப்சம் சால்ட்டு. இது வந்து பெடிக்யூருக்கு பார்லர் யூசேஜுக்கு பண்ணுறது. இதெல்லாமே நான் வந்து சுடுதண்ணியில் இந்த 4 விஷயத்தையும் போட்டு காலை ஊற வச்சுட்டு பெடிக்யூர் ஆரம்பிப்போம். இப்போ வந்து நான் இந்த விஷயத்தை யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அதை விட வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து நான் சும்மா ஸ்டிக்கர் பண்ணி, இது வந்து அசிட்டோன், அதாவது நெயில் பாலிஷ் ரிமூவர். வாங்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இப்போ சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நான் என்னென்ன போட போகிறேன்னு பார்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம், அப்புறம் லெமன் பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு இது அப்படியே போட்டுடலாம். இந்த ஆஃப் லெமன் இருக்கட்டும், காப்பி தூளும் இருக்கட்டும். இந்த மஞ்சள் தூள் சேர்க்கணும். இந்த அளவு போதும். அப்புறம் நீங்கள் குளிக்கிற ஷாம்புவோ இல்லைனா நான் பெடிக்யூர் ஷாம்புவோ, குளிக்கிற ஷாம்பு போதும். நான் என்கிட்ட பெடிக்யூர் ஷாம்பு இருக்கிறதுனால நான் இதை விடுறேன். இப்போ இதை நல்லா இது பண்ணிவிட்டு காலை நம்ம ஊற வச்சிடலாம். உங்கள் கால் பொறுக்கிற சூடு அளவு தண்ணி இருந்தால் போதும். கடையில் இந்த மாதிரி பியூமி ஸ்டோன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இதுவோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பரோ இல்லைனா இந்த மாதிரி இதில் ஸ்டோனும் இருக்குது, ப்ரஷ்ஷும் இருக்குது, இந்த மாதிரி ஸ்க்ரேப்பரும் இருக்குது, இந்த பக்கம் இதுவும் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கால் க்ளீன் பண்ண எப்போவுமே உங்கள் பாத்ரூமில் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு நாள் டு ஒரு நாள் இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம காலை க்ளீனாக வச்சுக்கலாம். நான் வந்து நெயில் கட் பண்ணிட்டேன், சுத்தமாக கட் பண்ணிட்டேன். எப்போவுமே நெயில் வந்து நான் கட் பண்ணியே தான் வச்சுருப்பேன். இப்போ வந்து நம்ம வந்து மெட்டி கொலுசு இதெல்லாமே நம்ம வந்து கழட்டிடலாம். இப்போ ஊற வச்சுட்டு கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நெயில் பாலிஷ் போட்டிருந்தா அசிட்டோன் நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிக்கலாம். சிலர் வளர்க்குறவங்க க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே கட் தான் பண்ணுவேன். ரிமூவ் பண்ணிடலாம். வந்து என் கால் எப்படி இருக்குன்னா தெரியுதா, இப்படி தான் இருக்குது. இது வந்து நம்ம பெடிக்யூர் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். இந்த காலுமே தெரியுதா, இப்படி தான் இருக்குது. சிலருக்கு இன்னும் பழமாக இருக்கும். அது ஒரே அடுப்பில் தேய்க்கும் போது போகாது, தேய்க்க போயிடும். எனக்கு வந்து ஒன் டைம்லேயே நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். பெடிக்யூர் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப மோசமாக வந்தாலுமே நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் சூப்பராக காலை. வாங்க இப்போ சுடுதண்ணியில் நம்ம ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் அதில் வந்து காலை ஊற வச்சிடலாம்.
காலை வந்து சூடு கரெக்டாக எனக்கு ஏற்ற அளவில் வச்சுருக்கேன். இப்போ காலை ஊற வச்சிடலாம். நல்லா வாமா நல்லா இருக்கு. இது வந்து ஒரு இதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம வந்து அப்புறம் தேய்ச்சோம்னா தான் நமக்கு தேய்க்க ஈஸியாக இருக்கும். நல்லா ஊற வச்சுட்டு ரிலாக்ஸாக ஃபோன் நோண்டலாம். 20 நிமிஷம் ஆகட்டும். நான் அப்படியே வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியே கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம வந்து நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிடணும். நான் நெயில் பாலிஷ் போட்ட டைமில் தான் நம்ம நெயில் கட் பண்ணணும். நெயில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஆல்ரெடி பண்ணதுனால நமக்கு அந்த வேலையும் இல்லை. நீங்கள் கட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் காலை ஊற வைக்கிறது, அப்புறம் நெயில் கட் பண்ணுறது. நம்ம வந்து அந்த 3 விஷயம் முடிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா நம்ம காலை தேய்க்க ஆரம்பிக்க வேண்டியது தான். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ காலை வந்து நம்ம தேய்ச்சிடலாம். இப்போ குதிக்கால் வந்து நல்லா ஊறிட்டே இருக்கட்டும். நான் சுகர் எடுத்துருக்கேன் இல்லையா, அந்த லெமன் எடுத்துக்கலாம். இப்படி வச்சு நல்லா இந்த இடத்துல இந்த சக்கரை கரையிற அளவுக்கு நம்ம வந்து தேய்க்கலாம். இது இப்படியே இருக்கட்டும் 2 நிமிஷம். இந்த காலுமே அதே மாதிரி நல்லா சக்கரை திரும்ப இந்த லெமன்லேயே தொட்டுட்டு இப்போ வந்து காஃபி ஸ்க்ரப் எடுத்து வச்சுட்டேன் இல்லையா, இந்த காஃபி ஸ்க்ரப்பு இது கொஞ்சம் எடுத்துட்டு நீங்கள் ஃபீட்டில் தடவலாம். இங்கேனாலும் லைட்டாக நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் காட்டல, லைட்டாக இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ப்ராப்பராக காட்டுறேன். இந்த விரல் இடுக்குலெல்லாம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ அவ்வளோதான் உள்ள வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து ஃபீட்டில் வந்து ஸ்க்ரேப்பர் வச்சு க்ளீன் பண்ணுறது தான். இப்போ மெயினான விஷயம், இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி ஸ்க்ரேப்பர் வச்சுக்கிங்களோ ஓகே. வெறுமனே காலைல தேய்ச்சோம்னா நமக்கு பெயின் இருக்கும். அதனால் ஷாம்பு பாக்கெட்டு, தலைக்கு போடுற ஷாம்பு பாக்கெட், சாஷேவாக இருந்தாலும் பாட்டிலாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து இது விட்டுக்குங்க. இந்த மாதிரி விட்டுக்குங்க. விட்டுட்டு உங்கள் ஃபீட்டை இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி நானே செல்ஃபாக பண்ணுறதுனால உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து இந்த இடத்துலலாம் நிறைய பேருக்கு இருக்கும் பாருங்க. ஒரு கால் வந்து நல்லா தேய்ச்சாச்சு, நல்லாவே தேய்ச்சாச்சு. இன்னொரு கால் தேய்ச்சிடலாம். 2 காலையும் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ தண்ணியிலேருந்து எடுத்து துடைக்க வேண்டியது தான். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு அடுத்த ஸ்டெப் என்னவோ அதை செய்ய ஆரம்பிக்கலாம். தண்ணியை கீழே ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பராக ஃபீட்டோட வெடிப்பெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணியை எடுத்தாச்சு. தண்ணியை கீழே ஊற்றிட்டு நார்மல் வாட்டரில் காலை வந்து அலசிட்டு வந்துட்டேன். தெரியுதா? ஓரளவு நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. ட்ரைனஸ்லாம் இல்லை. இப்போ வந்து நகம், இப்போ கியூட்டிக்கெல்லாம் இப்போ நகத்தில் இங்கே எல்லாம் அழுக்கெல்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுக்கிறது, அது வந்து பார்லர் ப்ரொசீஜரு. இப்போ வந்து நம்ம வீட்டிலையே நம்ம பெடிக்யூர் பண்ணோன்னா இந்த ஸ்டெப் தான். அடுத்தது இப்போ வந்து நம்ம அதெல்லாம் போட்டுக்கனால கொஞ்சம் ட்ரைனஸ் தெரியும். லைட்டாக மசாஜ் க்ரீம் ஏதாவது நான் ஆயில் வச்சு நமக்கு ஒரு குட்டி மசாஜ் ஒன்று பண்ணிக்கலாம். இந்த நெயிலெல்லாம் நல்லா பாலிஷ் பண்ணுவோம். பாலிஷ் பண்ணிவிட்டு
நம்ம நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு காலுக்கு பேக் போடுவோம். இப்போ வந்து நான் காலுக்கு பேக் போட போகிறதில்ல. வேணும்னா நீங்கள் காலுக்கு வந்து ஏதாவது பால் பவுடரோ இல்லாட்டா சன்ரைஸோ இல்லைன்னா மூல்தானி மெட்டியோ ஏதோ ஒரு பேக் போட்டுக்கலாம். வாங்க நமக்கு பிடிச்ச கலரில் நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம். மெட்டியெல்லாம் போட்டுட்டு நமக்கு பிடிச்ச கலரில் நெயில் பாலிஷ் போட போகிறோம். என்ன கலர் போட போகிறோன்னா இப்போ கொலுசி மெட்டியெல்லாம் போட்டாச்சு. நான் வந்து இந்த கலர் நெயில் பாலிஷ் தான் போட போகிறேன். நல்லா இருக்கா? வாங்க போட்டுடலாம். சூப்பராக பெடிக்யூர் முடிச்சாச்சுப்பா. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வீடியோக்காகல காலில் ஃபுல்லாக வச்சு என்னென்னமோ பண்ணியிருக்கேன். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஹேர் வீடியோ தான். பாய்.